அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமத்தில் தான் இருக்கோம். அந்த திருப்பருத்தி குன்றம் என்பது முன்னொரு காலத்தில் ஜெயின காஞ்சியாக சொல்லப்பட்டு வந்தது. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜெயின காஞ்சி, சமண காஞ்சி. இது சமண காஞ்சியில் மெயினான இடம். இங்கே தான் மகாவீரருடைய கோவில். அதுதான் திரிலோக்கிநாதர் ஜீனர் சுவாமி கோயில்னு சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நியர்பை எந்தெந்த ஊருக்கு போகலான்ற ஒரு டிஸ்பிளேவும் டூரிசம் டெவலப்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தினுடைய கட்டிட அமைப்பை அப்படியே தான் கொண்டிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போர்டும் வச்சுருக்காங்க பாருங்கள், ஜெயின காஞ்சி என்று. சுதை சிற்பங்கள் அனைத்தும் இந்த கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளது. கோயில் உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கொடிமரத்தை தாண்டி நம்ம கடந்து உள்ளே போனீங்கன்னா முகப்பு மண்டபம். இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சைனர்கள் அந்த காலத்தில் வரையப்பட்ட விஜயநகர பேரரசு காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் மட்டும் தனியாக என்னோட வீடியோவில் நான் போடுறேன், அதை பாருங்கள். அதையும் கடந்து உள்ளே போனோம்னா மகாவீரர் சன்னதி உள்ளே இருக்குது. மகாவீரர் சன்னதி. அந்த சன்னதியுடைய சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா திரிகூடபர்த்தி, அதில் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். அந்த தீர்த்தங்கரருடைய சிற்பங்களில் 12 இங்கே தீர்த்தங்கரர்கள் இங்கே இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த கோயில் பல்வேறு காலகட்டத்தில் ரொம்ப தொன்மையான கோயில். ஏன்னா இங்கே சுற்று பிரகாரத்தை பார்த்திங்கனாவே தெரியும், மேலே கோபுரத்தை பார்த்திங்கனாலும் தெரியும், எல்லாமே சுதை சிற்பங்களாக தான் இருக்குது. சிற்பங்களும் அந்த அளவுக்கு நேர்த்தியாக அந்த காலத்துலேயே மூலிகை இதை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுற்றுச்சுவர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பிரம்மதேவர், கோபுரங்கள் பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள். இந்த கோயிலுடைய தலவிருஷமாக பார்த்திங்கன்னா இங்கே போர்டில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். தலவிருஷம் தரும குராமரம். இது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அளவுலேயும் பெருக்காது, வளராது, சிறுத்தும் போகாது, அப்படியே இந்த மரம் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த மரத்தினுடைய கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஜெயினர்களுக்காக எழுதப்பட்ட மேரு மந்திர புராணம் இயற்றிய இடம் இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க. இந்த மரத்தினுடைய அடியில் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஜீவசமாதி, 3 பேர்களுடைய ஜீவசமாதி இங்கே இந்த மரத்துக்கு அமையப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ புஷ்பசேனர் ஒரு கொண்டி தான் போர்டு இருக்குது. மற்றபடி இந்த கஜ யானை வடிவில் இருக்க அந்த மண்டபமும் இதில் அமைப்பட்டிருக்கு. இந்த பாருங்கள்.
காமிக்கிறேன். மேலே மண்டபத்தை பாருங்கள், இந்த மண்டபத்தையும் பாருங்கள். எல்லாருமே இந்த சுற்றுப்பிரகார மண்டபங்கள் அனைத்துமே முதலில் ஆரம்பிக்கப்பட்டதே கல் மண்டபங்கள் கட்டப்பட்டது எல்லாம் பல்லவர்கள் காலத்தில் தான் கட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு விஜயநகர பேரரசு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் ஒவ்வொரு ரெனோவேஷன் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். சுய சிற்பங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த மாதிரி இதற்கு பாருங்கள், ஆதிநாத பகவான் சுற்றுப்பிரகாரத்திலாம் இவங்க இருக்காங்க. ஆதிநாத பகவான் இருக்கார். ரொம்ப இந்த கோயிலெலாம் நாமெல்லாம் பார்க்குறதுக்காக அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், அந்த விமானத்தினுடைய அமைப்புகளை பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அவசியம் அனைவரும் பாருங்கள். ஏன்னா இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று மகாவீர் ஜெயந்தின்றதால் இந்த வீடியோவை எடுக்கணும் போடணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அனைவருக்கும் தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது நாம் தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு பகிரணும். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அந்த 2006 புனரமைச்சிருக்காங்க. மற்றபடி இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதால இந்த கோயிலை பற்றி சொல்கிறாரு. நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்றத குருக்களை நம்ம கேட்டுக்கலாம். அவர் தான் இந்த மண்டபம் கட்டினவர். சித்திரங்கள் 3 பகவானுடைய வாழ்க்கை வரலாறு. ஆதிநாத் பகவான், மேகநாத் பகவான், மகாதேவன் 3 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் சித்திரங்களாக பண்ணியிருக்காங்க. முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர், 24வது தீர்த்தங்கரர் மகாதேவன். இதில் பெயிண்டிங் மூலிகை சாறு எடுத்து பண்ணது, ஹர்பல் பெயிண்டிங். அஜந்தா குகை ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? சேம் பெயிண்ட். கணக்கு 7ஆம் நூற்றாண்டு. கணக்கு கட்டினவர் செங்கதி செல்வன் ஒரு பெரிய வியாபாரி. அவர் பேரை கல்லில் பொறிச்சு அபிஷேகம் பண்ணுற தண்ணி போகிற இடத்துல வச்சுருக்கார். அந்த பேர் மேலே தண்ணி போகணும், அப்போ தான் இந்த கணக்கு ஒட்டாது. செங்கதி செல்வன், இது ஐதீகம். இதை ஒரு 4 வருஷம் முன்னாடி நம்ம ஆளுங்க செக் பண்ணியும் பார்த்தாங்க, உண்மையாக பொய்யான்னு. 1 மாதம் தண்ணி போகாத பிடிச்சி ஊற்றினாங்க. 6 அடி தண்ணி 1.5 அடியில் போய் நின்று போச்சு. இதை கண்கூட பார்த்தோம் நாங்கள். அதில் நான் தப்பு உள்ள மூலவர் எல்லாமே சுதை சிற்பம். சுதைனாக்கா உள்ள மூங்கில் பண்ணிட்டு அதுக்கு மேலே மணல், சுண்ணாம்பு, அடுக்கா, வெள்ளை 4த்தையும் பேஸ்ட் மாதிரி பண்ணி உருவம் பண்ணுறது. அதுக்கு மேலே கோட்டிங். கோட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆமாம், மேலே அந்த இது சீல்டு மாதிரி போட்டுருக்கீங்க. அது மகாவீரர் பிம்பம் மகேந்திர பல்லவர் அவர் கையால் பண்ணது. அவரே பண்ணது. அதான் கிபி எந்த நூற்றாண்டு சொன்னீங்க? 6ஆம் நூற்றாண்டு. அப்போ சமணம் பௌத்தம் 2 தான் இருந்தது காஞ்சிபுரம். எத்தனை காஞ்சிபுரம்? சின்ன காஞ்சிபுரம், பெரிய காஞ்சிபுரம்னு இல்லை. சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, அது 2 தான் இருந்தது முதல்ல. இப்போ எத்தனை காஞ்சி?
சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜெயின காஞ்சி, பௌத்த காஞ்சி. எப்போ வந்து இது அப்பர் சுந்தர திருநாவுக்கரசர் அப்போ தான் வந்து நாளாச்சு காஞ்சிபுரம். அதுக்கு முன்னாடி 2 காஞ்சிபுரம் தான். இது வந்து ஜெயின காஞ்சி, அது பௌத்த காஞ்சி. இங்கே வந்து எல்லாமே வந்து மூலவர் எல்லாமே சுதைச்சு. அதே மாதிரி வந்து இது வந்து நவகிரக ஸ்தலம். கும்பகோணம் போனால் நவகிரகம் பார்க்கலாம், ஆனால் ஒரே இடத்துல பார்க்கலாம். சூரியன் ஒரு இடம், சுக்கரன் ஒரு இடம், சந்திரன் ஒரு இடம், ராகு ஒரு இடம். ஒரு 8 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அப்படி போய் பார்க்கணும். இந்த கோயிலில் தனித்தனி கருவறையில் எல்லாரையும் பார்த்துக்கணும். மூலவர் குரு. பக்கத்தில் சந்திரபிரபா பார்த்தீங்கன்னா அங்கே அது தனியாக அது சுற்றி அதே மாதிரி ஒரு சுதைச்சிருப்போம் இருக்கும் அங்கே சந்திரபிரபா. அந்த பிம்பம் தான் அது இந்த கல்பிம்பம் சந்திரபிரபா. அண்ணாண்ட சுக்கரன் அந்த பக்கம் அங்கே ஒரு பிம்பங்கள் சொன்னாங்க. அங்கே சுக்கரன் ஆகும். இதில் வந்து சூரியன், செவ்வாய், கேது இது வரைக்கும் சுழற்சிக்கு வச்சுங்களா. அடுத்து வந்து பிரகாரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து 2000 வருஷத்து மரம். தர்மபுரா மரம். அந்த மரத்தினுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தன்னளவில் குன்றாது உயராது தன்காஞ்சி முன்னுள்ளது மும்முனிவர்கள் மூழ்கியது மன்னவர்தம் செங்கோல் நலம் காட்டும் தென் பருத்தி குன்றம் பொங்கர் தர்மபுரா. அந்த மரத்துக்கு பேர் வந்து தர்மபுரா மரம். இந்த ஊருக்கு பேர் வந்து தென் பருத்தி குன்றம். நாளடைவில் திருப்பதி குன்றம்னு மாறி போச்சு. அந்த மரம் பெருக்கும் பெருக்காது, சிறுக்கும் சிறுக்காது, அதே சைஸ் தான் இருக்கு. பிரகாரம் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அதுக்கு யாரும் தண்ணி கொட்டுறது கிடையாது, தானாக தான் வளரும். நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்தோம்னா 4 நாள் தண்ணி கொட்டலைனாக்கா அந்த பச்சை இலையெல்லாம் வந்து மஞ்சள் கலராக மாறிடும். இது எவ்வளோ தீட்சியம் இருந்தாலும் அந்த பச்சை மாறாது. மழை தண்ணியோடு சரி, மற்றபடி எக்ஸ்ட்ரா யாரும் தண்ணி கொட்டுறது கிடையாது. அதே மாதிரி வந்து 50 காப்பியங்கள் படிச்சிருக்கீங்க. சிவகசிந்தாமணி, மணிமேகலை, மலையாளத்து, கொள்ளை, அது மாதிரி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி மேருமந்திர புராணம்னு ஒன்று உண்டு. அந்த மேருமந்திர புராணம் அந்த மரத்தங்களை தான் உட்காந்து எழுதினார். மல்லிசேன வாமனாச்சாரியார் அப்படின்றவர் அந்த மரத்தின் கீழே உட்காந்து எழுதினார். அவருடைய சீடர் அனந்தவரே பேசினார். 3 பேர் இது அங்கே இருக்கு. இதுதான் வந்து அந்த முனிவர்கள் மூலிகை. அதே மாதிரி வந்து பின்னாடி ஆதிநாத் பகவான். இந்த மண்டபத்தில் வந்து மல்லிநாத், முனுசூர், நேமிநாத், போர்ட்னா, புதன், சனி, ராகு, கேது இங்கே ஆச்சுங்களா. இந்த கோவிலுக்கும் வழிவிட்டுமா, இந்த கோவிலுக்கும் காஞ்சிபுரம் கைலாசம் கோவிலுக்கும் ஒரு சுரங்கப்பாதை. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது 6ஆம் நூற்றாண்டு, அது 7ஆம் நூற்றாண்டு. மன்னர் வந்து ஒரே மன்னர். அதில் வந்து அந்த சுரங்கப்பாதை வந்து 2006 வெளியில் போகிற வழி மூட்டம். என்னன்னாக்கா, இந்த பக்கம் மதில் விழுந்து போச்சு, ஒரு கோபுரம் சரிஞ்சு போச்சு. மக்கள்லாம் உள்ளே போய் பார்க்குறாங்க. அது ராஜாக்கள் காலத்தில் கட்டினது, எந்த காலத்தில் கட்டினது, 6ஆம் நூற்றாண்டில் கட்டினது. அப்போ அதில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாக்க பிரச்சனை தானே. இந்த கோவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ஸ்டேட்லேயும் இருக்குது. அதனால் அப்போது அந்த வழியை மட்டும் மூடிட்டோம். இங்கேருந்து வெளியில் போகிற வழி க்ளோஸ். சீன யாத்திரையர் யுவான் சுவாங் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. அவருடைய குறிப்பில் எழுதியிருக்காரு, இந்த ஜெயின் கோயில் சுற்றி காஞ்சிபுரத்தில் 82 ஜெயின் கோயில்.
இது ஒன்று தான் ஜெயில், மற்றவெல்லாம் மாறி போச்சு. காஞ்சி காமாட்சி அங்கேயே ஏதோ ஒரு சமணர் எல்லாமே இருக்கு அப்படின்னு. அதாவது ஏகாம்பரநாதர் கோயில், பச்சேஸ்வரன் கோயில், கைலாசநாதர் கோயில், வைகுண்ட பெருமா கோயில் எல்லாமே வந்து சமணம் தான். இன்றைக்கும் ஒவ்வொரு பிம்பங்களுக்கு இது எல்லா கோயில்லையும் ரொம்ப இருக்கு. காஞ்சி காமாட்சி கூட இருக்கு, இப்பயே இப்போ கூட பார்க்கலாம். எல்லா கோயிலையும் ஒவ்வொரு பிம்பங்கள் உண்டு, இன்றைக்கும் இருக்குது. நன்றிங்க. ஓவியங்கள்லாம் பாருங்கள் எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். எல்லாமே விஜயநகர பேரரசு காலத்து ஓவியங்கள் தான். இந்த சுற்றி பிரகாரத்தில் வரும்போது இந்த நவகிரக கோயில்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே சொன்னார். இதில் ஒவ்வொரு பிம்பங்களும் ஒரு ஒரு நவகிரகத்தில் 9 கிரகத்தில் வராங்க. இந்த கணத்தை பற்றி சொன்னார் இல்லைங்களா, இந்த கிணறு. கோபுரத்தை பாருங்கள், கொடி மரத்தை பாருங்கள், அடுத்து இந்த பலிபீடம் பாருங்கள். எல்லாமே கோவில் அமைப்பு. ஏன்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் இதை வந்து இந்த கோயிலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதனுடைய சிற்ப சாயல்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு கோயில்கள் எப்படி இருந்தால் கொடிமரம், பலிபீடம் அதே மாதிரி தான் இருக்குது. தூண்கள்லேயும் அதே மாதிரி ஒரு சிற்பங்கள், எல்லா சிற்பங்களும் இருக்குது. பார்த்தீங்கன்னாலும் சிற்பங்கள். கொடிமரத்துலேயும் சிற்பங்கள். துவாரபாலகர்கள் இருக்கிற மாதிரி 2 பக்கமும், அந்த பக்கமும் இருக்காரு துவாரபாலர் காமிச்சு, இந்த பக்கம் துவாரபாலர் இருக்கார் பாருங்க. படியெல்லாம் கூட பாருங்கள் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த சிலிண்ட்ரிக்கல் தூண் தான் அந்த பழைய காலத்து கோவில்கள்ன்றதுக்கு ஒரு ஆதாரமே. பார்த்திங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் தூண்லாம் பாருங்கள். இந்த கோயிலில் மேலே பாருங்கள், அந்த எழுத்துக்கள் பாருங்கள், எல்லா எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இத்துடன் இந்த இதை முடிக்கிறேன்.